தட்டி கேட்ட ஒரு சட்டக்கல்லூரி மாணவி வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. இது குறித்து ஒரு பத்திரிகையாளர், பிரபல பத்திரிகையாளர் வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு சில நியாயம் கேட்கும் போராட்டங்கள்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஒரு சம்பவத்தோட பின்னணி என்ன அப்படின்றது குறித்து பகிர்ந்துக்கோங்க சார். அப்ப அந்த அளவுக்கு நம்ம சொசைட்டி இருக்கு. பேச தெரிஞ்சா நீங்க பாட்டுக்கு ட்ரோல் பண்ணுவீங்க, மீம்ஸ் போடுவீங்க, இவன் நம்ம பெரியவ மாதிரி பேசுறா அப்படின்ட்டு மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவீங்க. அதனால ரொம்பவே நாங்க அஃபெக்ட் ஆகுங்க. ஒரு பொண்ணா இந்த இடத்துல சென்டிமெண்டா எமோஷனலா ரொம்பவே நாங்க வீக் ஆகும். ஸோ எங்களுக்கு ஒரு ஹோப்பை கொடுங்க. இந்த தமிழ்நாட்டுல பிரச்சனை வந்தா பொண்ணுங்களுக்கு நாங்க இருக்கோன்ற ஹோப்பை கொடுங்க. ஒரு தெரு ஒரு ஊர் இல்லாமல் அதெல்லாம் வந்து சில இடங்கள்ல தான் அதை போதைப் பொருள் இந்த மாதிரி அதாவது போதைப் பொருள் இந்த மாதிரி நார்கோட்டிக் ட்ரக்ஸை யூஸ் பண்றாங்க, கஞ்சா போன்றது போய்ப்பதெல்லாம் எங்கேயோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் நடக்கும். உள்ள பாதிக்கப்பட்ட தனியாக இருந்தான்றது மட்டுமே நம்ம வந்து ஒளிவு பெறக்கூடாது. பிரச்சனை சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிக்கு எதிராக போராட்டம் வழக்கறிஞர். இந்த சூழ்நிலையில நீங்க இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்தோம்னா இன்னும் இந்த மாதிரி மாணவர்களை ஒன்றிணைக்கணும். ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு நடக்கும், இந்த பிள்ளைக்கு நடந்தது இவருக்கு நடக்கும், அவருக்கு நடக்கும், யாருக்குன்னா நடக்கும். இதையும் அந்த காவல்துறை அதிகாரிகள் இவ்வளோ தப்புக்கான விஷயங்களை நடந்துடக்கூடாது. சமூகத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய சம்பவங்களை எதிர்த்து போராடக்கூடியவர் தான் சட்டக்குழு மாணவர். ஆனால் இன்னைக்கு இந்த பிள்ளைங்க ஒருங்கிணைக்கிறதுக்கு உடனடியாக நீங்க சேரணும். இல்ல, முதல்ல அவங்க வந்து இந்த வழக்கு இந்த புகார் கொடுக்கும் பொழுதே காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த பெண்ணுக்கு இந்த அநீதி நடந்திருக்காதோ அப்படின்ற ஒரு கண்டிப்பாக நீங்க கூட்டிட்டு காட்டுறீங்க. கண்டிப்பாக சீரியஸா இதை அவங்க டீல் பண்ணி அப்பமே அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு 75 ஒரு சிட்டி போலீஸ் ஆக்ட்ல போடுவாங்க. அப்பமே வந்து ஏதாவது ஒரு பெயிலபிள் செக்ஷன்ல கூட போட்டு பெயிலபிள் செக்ஷன்ல போடணும்னு நான் வந்து டைரக்ட் பண்ணல. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ்குமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். போதைப் பொருள் பழக்கத்தால வந்து நாளுக்கு நாள் குற்ற செயல்களும் அதிகரிச்சுட்டே இருக்கு. அந்த வகையில சமீபத்துல பாத்தீங்கன்னா தேனிக்கு அருகே இருக்க ஒரு கம்பம் அந்த கிராமத்துல வந்து ஒரு பள்ளி பசங்க படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துல தவறான சட்டவிரோத செயல்கள் செஞ்ச இளைஞர்களை தட்டி கேட்ட ஒரு சட்டக்கல்லூரி மாணவி வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. இது குறித்து ஒரு பத்திரிகையாளர், பிரபல பத்திரிகையாளர் வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு சில நியாயம் கேட்கும் போராட்டங்கள்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஒரு சம்பவத்தோட பின்னணி என்ன அப்படின்றது குறித்து பகிர்ந்துக்கோங்க சார். முதல்ல இந்த போதைப் பொருள் பயன்படுத்துவது, விற்பது போன்ற விஷயங்கள் சமீப இந்த ஒரு கோவிட் பீரியடுக்கு அப்புறம் வச்சுக்கலாம் மல்டிப்புளாக பல மடங்கு பெருகிருச்சுங்கிறது மறுக்க முடியாத உண்மை. உங்களோட இன்ட்ரடக்ஷனே நீங்கள் ரொம்ப சரியாக சொல்லியிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தெரு ஒரு ஊர் இல்லாமல் முதல்லலாம் வந்து சில இடங்களில் தான் அதை போதைப் பொருள் இந்த மாதிரி அதாவது போதைப் பொருள் இந்த மாதிரி நார்கோட்டிக் ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறாங்க, கஞ்சா போன்றது போய்ப்பதெல்லாம் எங்கேயோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது சிட்டி ஆகட்டும், இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஆகட்டும், ரூரல் ஆகட்டும், சபர்பன் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் நடக்குது. அதே மாதிரி தான் ஒரு சம்பவம் என்ன ஆகுதுன்னா தேனி மாவட்டம் எப்பவுமே அது அந்த மலை ஒட்டி இருக்கிறதுனால எப்பவுமே பார்க்கப்படுது. அங்கே வந்து கல்டிவேஷனே இருக்காங்க, மலையை சார்ந்து இருக்கிறதுனால அங்கே போதை அது ஒரு அப்பா வந்து நிறைய விஷயங்களில் வந்து ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கு. அந்த தேனி மாவட்டத்தில் கம்பம் பக்கத்தில் கேகேப்பட்டி அப்படிங்கிற ஊரில் ஒரு மாணவி சட்டக்கல்லூரி பயின்று வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த ஊரில் இருக்கிற ஒரு பள்ளி வளாகத்தில் பள்ளி நேரத்துக்கு பின்னாடி அது வந்து ஒரு சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி இருக்குது. ஏன்னா அங்கே போய் இவங்க வந்து போதைப் பொருளை கஞ்சா பயன்படுத்துவது. உள்ள பாதிக்கப்பட்ட தனியாக இருந்தான்றதுக்கு மட்டுமே நம்ம வந்து ஒளிவு பெறக்கூடாது. பிரச்சனை சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிக்கு எதிராக போராட்டம் தான் வழக்கறிஞர். இந்த சூழ்நிலையில நீங்க இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்தோம்னா இன்னும் இந்த மாதிரி மாணவர்களை ஒன்றிணைக்கணும். ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு நடக்கும், இந்த பிள்ளைக்கு நடந்தது இவருக்கு நடக்கும், அவருக்கு நடக்கும், யாருக்குன்னா நடக்கும். இதையும் அந்த காவல்துறை அதிகாரிகள் இவ்வளோ தப்புக்கான விஷயங்களை நடந்துடக்கூடாது. சமூகத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய சம்பவங்களை எதிர்த்து போராடக்கூடியவர் தான் சட்டக்குழு மாணவர். ஆனால் இன்னைக்கு இந்த பிள்ளைங்க ஒருங்கிணைக்கிறதுக்கு உடனடியாக நீங்க சேரணும். பயன்படுத்திட்டு வெளியே ரோட்டில் நின்று போகிற வரவங்கிட்ட பிரச்சனை செய்வது, ரொம்ப ஒரு போக்குத்தனம் பண்ணுவது, இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதை பார்த்து வந்து தாங்கிக்க முடியாத அந்த சட்டக்கல்லூரி மாணவி
ஒரு பெண் தைரியமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ராயப்பன்பட்டி அந்த சரக காவல் நிலைய ஆய்வாளர் அவங்க வந்து சுற்றுக்காவலுக்கு ரவுண்ட்ஸ்க்கு வராங்க. அப்போ வந்து இவங்களோட அந்த ஒரு அநியாய செயல்களை வந்து பொருட்படுத்த முடியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை வந்து காவல் ஆய்வாளர் அவங்க இன்ஸ்பெக்டரோட நாலேஜுக்கு இந்த விஷயத்தை கொண்டு வராங்க. கொண்டு வந்து நடவடிக்கை கோர்றாங்க. இதை வந்து போலீஸ் கூப்பிட்டு இவங்களை வந்து வார்ன் பண்ணி நடவடிக்கை எடுத்த உடனே அதனால் அவங்க அக்ரீவ்டு ஆகி அந்த போதை ஆசாமிகள் இருக்கிறாங்க இல்லையா, போக்கிரித்தனம் பண்ண கைவர்கள், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பெண் அடுத்த நாள் போகும்போது இவங்கக்கிட்ட வம்பிழுத்து இவங்களை உமன் ஹாரஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இவங்களை ஈவ்டீஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. இப்போமே அதுக்கான டீமை ஃபார்ம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நாளைக்கு நமக்கு ஏதாவது விஷயம் நடக்காமல் இருப்போம். ஏதாவது கேரண்டி இருக்கா? எதுவுமே கிடையாது. அதனால் வந்து தம்பி வந்துடுங்க, இந்த போராட்டத்தை அடுத்து யாருக்காக வந்தாலும் அதை போராடுற அளவுக்கு நம்ம வந்து சக்தி. ஏன்னா காவல்துறையை பொறுத்தவரையும் ஒரு புகாராக தான் நினைப்பாங்க. அந்த புகாரை நம்ம வந்து முன்னெடுத்து சொன்னா தான் தெரியும் மக்களுக்கு. இது போன்ற அநீதிகள் எங்கே பார்த்தாலும் சமூக விரோதமான கும்பல்கள் இருக்க தான் செய்கிறான், நாடு முழுக்க இருக்கிறான். அதனால் இன்னைக்கு தேனி மாவட்டம் மட்டும்தான் அப்படின்ட்டுலாம் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க, ஏன் நாடு முழுக்க இருக்கிறார். இந்த சமூகத்தில் சில சம்பவங்கள் நாளைக்கு நீங்கள் வந்து படித்து வரும்போது நாளைக்கு இவங்களை ரொம்ப மனதளவுலையும் பாதிப்படைய செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூர்டாக ஒரு ஃபீலிங், என்னடா நம்ம வந்து இங்கே நம்ம ஸ்கூலில் இந்த மாதிரி பண்ணுறாங்க, அட்ராசிட்டிஸ் பண்ணாங்க, வெளியே பொதுமக்களுக்கு பாதிப்படைகிற மாதிரி செயல்களை சொன்னனால நம்ம போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம், அதுக்காக நம்ம செய்த செயலுக்காக இப்படி நம்மளை பழிவாங்க நடவடிக்கையாக ஒரு அசிங்கமாக பேசி ஃபோனில் வந்து இவங்க போகும்போது ஃபோனில் வந்து யாரையோ அசிங்கமாக திட்டுற மாதிரி ஒரு பெண்ணை வந்து என்று பாராமல் ரொம்ப ஒரு கடுமையான அப்படின்னு கூட சொல்றது வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. இது இவங்க ரொம்ப மனசு உடஞ்சி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வீட்டில் இவங்க அப்பா அம்மாவும் கிடையாது, பாட்டியோட வளர்ப்பில் தான் இவங்க இருக்கிறாங்க. ஸோ பாட்டிக்கிட்டேயும் அவங்களோட அத்தைக்கிட்டேயும் இதை முறையிடும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சம்மந்தப்பட்ட கையவர்கள்கிட்ட போய் முறையிட்டு, ஏன்னா லோக்கலில் ஊரில் உள்ளவங்க தான், ஏன்ப்பா நம்ம உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு அநீதி பண்ணுற, தெரியாத ஆளுக்கு அந்த ஒரு கான்டெக்ஸ்டில் அவங்க கேட்குறாங்க. பண்ணாலும் பரவாயில்ல, இந்த பிள்ளை இங்கே தான் இருக்குது, இங்கே தானே இருக்குது, அது என்ன தப்பு செஞ்சுன்னு கேட்கும்போது அந்த பாட்டியை அவங்க தாக்க முற்படுறாங்க. அப்போது இவங்க நடுவில் பூந்து தன்னோட பாட்டியை அடிச்சிருவாங்களோன்னு இவங்க போகும்போது பக்கெட்டில் ஒரு இரும்பு பக்கெட்டில் ஹெவியாக அடிச்சிடுறாங்க. அடித்து அவங்க நெத்தியில் இரத்த காயம் ஏற்பட்டுருது. அந்த இரத்த காயத்தோடு இவங்க உயிருக்கு பயந்து போலீஸ் ஸ்டேஷன் அணுகி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க, எஃப்ஐஆர் அதன் பின்பு போடப்படுகிறது. இப்போ இந்த நிகழ்வில் என்ன விஷயம் நடந்திருக்குன்னா, இந்த துணிச்சலாக இந்த ஒரு மாணவி, ஒரு சட்டம் பயில்ற மாணவி ஒரு அநீதியை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. அவங்கள வந்து ஒரு நம்ம லீகலாக அவங்கள வந்து ஒரு விசில் ப்ளோயர்னு சொல்லணும். ஒரு இடத்துல தனக்கு எதிராக நடத்த குற்றம் கிடையாது, வேறு இடத்துல ஒரு அநீதி நடக்கும் பொழுது அவங்க அதை பற்றி குரல் கொடுக்கணும்னா அதை வெளிப்படுத்தணுங்கிற எண்ணத்தில் ஒரு விசில் ப்ளோயராக அவங்க செயல்பட்டு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க ஒரு காமன் காஸ்க்காக, ஒரு பப்ளிக் காஸ்க்காக அவங்கள ஒரு 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 பயத்தில் வைக்க வேண்டும், அவங்களுக்கு ஒரு உயிர் பயத்தை ஏற்படுத்தணும் நோக்கில் அவங்கள அடித்து காயம் ஏற்படுத்தி அது வந்து அவங்கள ரொம்ப பாதிக்கப்பட்டு அந்த விஷயம் வந்து பத்திரிகையாளர் திரு வாராக்கி அவர்களின் இடம் வந்து எடுத்து செல்லப்படுகிறது. அவர்கள் வந்து ஒரு சட்ட உதவி இவங்களுக்கு செய்யணும், இதை வந்து ஒரு லீகல்லா இதை முன்னெடுக்கிறதுக்கு அவர் ஃபெசிலேட் பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கி போய் தேனி எஸ்பியை மீட் பண்ணியிருக்காங்க, கலெக்டரை மீட் பண்ண போயிருக்காங்க. கலெக்டர் இல்லைன்ற தகவல், இந்த விஷயத்தை சட்ட ரீதியாக அணுகணும்னு போயிருக்காங்க. எஃப்ஐஆர் போடப்பட்டு ஒரு எதிரியை கைது செஞ்சுருக்காங்க, ஒரு எதிரியை வந்து தேடப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எஃப்ஐஆர் என்ன வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்காக அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எஃப்ஐஆர் காப்பியை கூட கொடுக்கல. இருந்த போதிலும் நான் கவர்மெண்ட் லா காலேஜில் 4th இயர் படிச்சுட்டு வரேன். நான் வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் லாவே எடுத்து படித்தேன். ஆனால் எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட், பேரண்ட்ஸ் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை. நான் வந்து ஒரு 2 இயர்ஸாக அந்த பசங்க ஸ்கூலில் இருந்துட்டு, என் வீடு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. பசங்க ட்ரிங்க் பண்ணிட்டு கஞ்சா போட்டுட்டு ரொம்ப ரோட்டில் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் ஒரு டைம் அந்த பையனை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளைண்ட் பண்ண சார்கிட்ட, போலீஸ் சார்கிட்ட நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணேன், இந்த மாதிரி இந்த பசங்களாம் பண்ணுறாங்கன்னு. அவர் வந்து வார்ன் பண்ணிட்டு போனார். அந்த பையன் அந்த கோபத்தில் ரொம்ப ஒரு 2 மாதம் கழிச்சு இப்போ புதுசாக அந்த கரெக்டாக மார்ச்
5ஆம் தேதி நான் வந்து ஈவினிங் காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்துட்டு இருக்கேன். அப்போ அவுட்டரில் நான் பஸ்ஸை விட்டு இறங்க முடிய நான் அசிங்கமாக பேசினான். எதிரியை வந்து கைது செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு அக்யூஸ்டை தேடி இருக்குன்னு சொல்லி தகவல் வருகிறது. ஸோ கலெக்டரை பார்க்க முடியல. ஏன்னா இந்த விஷயம் வந்து தனிப்பட்ட ஒரு மாணவிக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு குற்றச்செயல் கிடையாது. இது வந்து அடிப்படை கோட்பாடே தனிப்பட்ட நபருக்கு அகென்ஸ்டாக இழைக்கப்பட்ட குற்றம், சொசைட்டிக்கு அகென்ஸ்டாக நடக்கப்பட்ட குற்றம். அதுவும் இவங்க வந்து ஒரு ஒரு பப்ளிக் காசுக்காக குரல் கொடுத்த ஒரு விஷயத்தில் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உடல் ரீதியான தீங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு, மன ரீதியான உயிர் பயம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அப்படிங்கிறபோது கண்டிப்பாக அரசாங்கம் வந்து இந்த விஷயத்தில் இமீடியட்டாக தலையிட்டு அவங்களுக்கு ஒரு நிவாரணம், ஒரு ரிலீஃப் கொடுக்கணும், ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணும். ஒரு சிஎம் ரிலீஃப் ஃபண்ட் இருக்குது, ஒரு பப்ளிக் ஃபண்ட் இருக்குது, அது வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து எங்கேயோ நமக்கு வந்து நடந்தாதான் நான் வந்து இதை ரிப்போர்ட் பண்ணல. முதல்ல அவங்க வந்து இந்த வழக்கு இந்த புகார் கொடுக்கும் பொழுதே காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த பெண்ணுக்கு இந்த அநீதி நடந்திருக்காதோ? கண்டிப்பாக நீங்க கோடிட்டு காட்டுறீங்க. கண்டிப்பாக சீரியஸா இதை அவங்க டீல் பண்ணி அப்பமே அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு 75 ஒரு சிட்டி போலீஸ் ஆக்டில் போடுவாங்க. அப்போமே வந்து ஏதாவது ஒரு பெயிலபிள் செக்ஷனில் கூட போட்டு, பெயிலபிள் செக்ஷனில் போடணுன்னு நான் வந்து அவங்க டைரக்ட் பண்ணல, ஏதாவது ஒரு மினிமம் ஒரு அஃபென்சஸ் ஆச்சு ஃப்ரேம் பண்ண வேண்டாம். அந்த அப்போ நடந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கும். இன்னும் ஒரு ஆள் இருக்காங்க, அவன் தான் முக்கிய குற்றவாளி. இன்னைக்கு இரவு பார்ப்போம், இன்னும் ஒரு 2 நாள் டைம் கொடுப்போம், தப்பு கிடையாது. ஏன்னா நம்மளுடைய முதலமைச்சர் சொல்றாரு 3 மணி நேரத்தில் குற்றம் நடந்துச்சுன்னா உடனே பிடிக்கிறான் காவல்துறைன்னு சொல்றாரு. ஏன் நம்ம அப்பா தான், உங்க அப்பா தான்மா, புரியுதுங்களா? நமக்கு எல்லாருக்குமே அப்பாவை. அந்த சூழ்நிலை நம்ம வந்து அந்த மாதிரியான சம்பவங்களை இன்னைக்கு 2 நாள் ஆச்சு. அடுத்த விஷயம் எக்ஸ்ட்ரீமாக ஒருத்தரை போய் அடித்து மண்டையை உடைக்கணும், காயம் ஏற்படுத்தணும், உயிர் பயத்தை ஏற்படுற வரைக்கும் அது போயிருக்காது. ஸோ காவல்துறை இந்த மாதிரி விஷயங்களை ஒரு அசால்ட்டாக டீல் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் வந்து கேட்டுக்கிறேன். ஒரு குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் போது ஒரு கஞ்சா அடிக்கிறவன் வரம்பு மீறி நிதானம் மீறி என்ன வேணால் செய்வான். அவனை அப்போவுமே நீங்கள் வந்து அங்கே ஒரு பேரியர் போட்டு ஒரு சட்டத்தை கடுமையாக நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு இது பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த குற்றமே நடந்திருக்காது. கண்டிப்பாக அதை காவல்துறை ரொம்ப ஒரு விஜிலாக செய்யணும். அரசாங்கமும் இதை வந்து கடுமையாக எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பண்ணணும். இந்த தேனி மாணவி பாதிக்கப்பட்ட மாதிரி இன்றைக்கி தேனி மாணவியோட விஷயம் வந்து திரு வாராகி அவர்கள் கிட்ட வரப்போய் அவர் வந்து ஒரு சட்ட போராட்டம் பண்ணி ஊடகங்களுக்கு தெரிய வந்தனால வெளியே வந்துச்சு. இது மாதிரி எத்தனை விஷயம் வெளியே வருது பாருங்கள். வெளியே வரதே கிடையாது. யார் இதை முன்னெடுத்து பண்ணுவா? யார் இதுக்கு செவி சாய்ப்பா? நம்மளுக்கு நடந்த பிரச்சனை வெளி உலகத்துக்கு தெரியுமா? இது அட்ரஸ் பண்ணப்படாமா? நம்மளோட கிரீவன்ஸுங்கிறதே நிறைய பேர் இதை அப்படியே விட்டுட்டு அவங்களுக்குள்ளேயே அதை டைல்யூட் பண்ணி நீர்த்து போக செஞ்சிடறாங்க. ஸோ இதை மாதிரி இந்த மாணவி மாதிரி துணிச்சலாக எங்கேயோ ஒன்று நடக்காமல் நடந்துட்டு போகுதுன்னு விடாமல் வரணும். இதே மாதிரி வாலண்டியராக விசில் ப்ளோயர்ஸ் வரணும். இதை மாதிரி திரு வாராக்கி போன்ற நபர்கள் இதை மாதிரி செயலை வந்து ஆக்கப்பூர்வமாக செஞ்சு பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு திருப்படியும் நிவாரணமும் மறுபடியும் இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் இருக்கிற ஒரு விஷயங்களை வந்து அரசாங்கம் தலையிட்டு இந்த விஷயத்தில் தலையிட்டிருக்காங்கன்றது தெரிய வருகிறது. ஸோ விரைவான ஒரு நீதியை வந்து வழங்க வேண்டும். எங்கள் பாட்டி வந்து வீட்டில் அவனை ஏன்டா அப்படி பேசுகிறேன்னு கேட்க போனாங்க. அப்போ நானும் பின்னாடியே போனோம். அப்போ ஒரு இரும்பு வாளியை வச்சு என் தலையில் அடிச்சுட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். இப்போ இந்த சொசைட்டி எப்படி இருக்குன்னா, ஒரு பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் ரொம்ப மனசு கொதிச்சு போய் வர்றீங்க. உயிரோடு இருக்கும் போதே அந்த பாதுகாப்பு, அந்த கோப்பையும் கொடுக்க மாட்டேங்க. உனக்கு நாங்கள் இருக்கோம்மா. இப்போ கூட நான் மாஸ்க் போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பயமாக இருக்குங்க, பேசி வெளியே தெரியக்கூடாதுன்னு. ஊடகங்களால பெரிதும் பேசப்படாத ஒரு முக்கியமா நம்ம விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் குறித்து நிறைய விஷயங்கள் எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.